Reproductive property of independent Poisson random variables. Property, proof, அதை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னால் ரஃபாக என்னென்னு பார்த்துப்போம். x1 x2 ரெண்டு Poisson random variable, ரெண்டும் இண்டிபெண்ட். ரெண்டுத்தோட ரெஸ்பெக்டிவ் பேராமீட்டர் வந்து λ1 λ2 இருந்தால் இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிளோட சம்மேஷன் x1 ப்ளஸ் x2வும் ஒரு Poisson random வேரியபிளாக இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங் பேராமீட்டர் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் பேராமீட்டர்ஸோட சம்மாக இருக்கும். தட் இஸ் λ1 ப்ளஸ் λ2. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமா. The sum of two independent Poisson variables with parameter λ1 and λ2 is also a Poisson variable with parameter λ1 plus λ2. இந்த ப்ராப்பர்ட்டி n வேரியபிள்ஸ்க்கு எனி ஃபைனட் n வேரியபிள்ஸ் Poisson random variables which are independentக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் பார்ப்போம். x1 x2 ரெண்டு இண்டிபெண்ட் Poisson random variable, அந்த ரெண்டுத்துக்கும் பேராமீட்டர் λ1 λ2 இந்த டேட்டாவோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அசம்ஷனோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது x1 ப்ளஸ் x2ங்கிற அந்த புது சம் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து பாய்சானாக இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங் பேராமீட்டர் என்னவாக இருக்கும்னா λ1 ப்ளஸ் λ2 இருக்கும்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். x1 x2 ரெண்டும் பாய்சான் வேரியட்ஸ்னால அதோட வேல்யூஸ் வந்து 0 1 2 3 எக்ஸெட்ராவாக இருக்கும். இது ரெண்டையும் சம் பண்ணி கிடைக்கிற அந்த கேபிட்டல் எக்ஸ் அதுக்கும் வேல்யூஸ் வந்து 0 1 2 3 தான் இருக்கும். பட் அது எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். x1 x2 ரெண்டுமே 0 இருக்கும்போது ஆட் பண்ணால் என்ன வரும்? 0. ஸோ கேபிட்டல் எக்ஸ் வந்து 0. கேபிட்டல் எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது அது எந்தெந்த விதத்தில் வருது அப்படின்னா x1 0வாக இருந்து x2 1 இருக்கலாம், அல்லது x1 1 இருந்து x2 0வாக இருக்கலாம். சிமிலர்லி எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் 2 வேல்யூஸ் எடுத்துக்குது, 2ங்கிற வேல்யூ எடுத்துக்குதுன்னா அந்த 2 எப்படிலாம் வர சான்ஸ் இருக்குங்கிறது அந்த காலமில் இருக்குது. அண்ட் 3 வந்து என்னென்ன விதத்துலலாம் வரும் அப்படிங்கிறது இந்த காலமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த கிளாரிட்டிக்காக கொடுத்துருக்குற இந்த டேபிள். இதை நம்ம ப்ரூஃபில் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் கேபிட்டல் எக்ஸ் டேக்ஸ் வேல்யூ 0 1 2 3ங்கிறது ஆப்வியஸ் தெரியும் நமக்கு. பட் இந்த பேட்டர்னில் தான் வருதுங்கிறது தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ணி ப்ரூஃபே கொடுக்க போகிறோம். அதனால் இது அட்லீஸ்ட் நமக்கு மெமரியில் ஞாபகம் வரணும். இல்லைன்னா அந்த சிக்மா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, எப்படி வேரி ஆகுது, இதெல்லாம் வந்து மகப் பண்ணால் மனசில் நிற்காது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என் எடுத்துக்கணும். கேபிட்டல் எக்ஸ் இஸ் நத்திங் பட் x1 ப்ளஸ் x2. அந்த என்னங்கிற பாயிண்டில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபைனலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது பாய்சான் ஃபார்மில் இருக்கணும். அந்த பேராமீட்டர் இடத்துல λ1 ப்ளஸ் λ2 இருக்கணும். இதுதான் வந்து நம்ம அல்டிமேட் டார்கெட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது எப்படி வர வாய்ப்பு இருக்குது? ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வர்றது? ஒன்று ஒரு ஃபஸ்ட் வேரியபிள் ஆர், செகண்ட் வேரியபிள் n மைனஸ் ஆர் எடுத்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஆர் கேன்சல் ஆகி n வரும். ஸோ இது எத்தனை விதமாக வருதுன்னு தான் அந்த ப்ரீவியஸ் டேபிளில் ரஃபாக பார்த்தோம். ஸோ ஆர் இஸ் ஃப்ரம் 0 டு n வேஸில் இப்படி வரும். இப்போது இதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால அப்படியே ரெண்டுக்கும் ரெஸ்பெக்டிவாக பி ஆஃப்னு எழுதுகிறோம். இப்படி ஏன் எழுதலான்னா ரெண்டு பாய்சான் ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட். அதனால் அந்த ரெண்டு இன்டர்செக்ஷனுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி ஈக்குவலண்ட். அதனால நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஸோ சிக்மா ஆர் இஸ் ஃப்ரம் 0 டு n. ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ, அண்டு செகண்டுக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ போட்டோம். இது ரெண்டில் வந்து e பவர் மைனஸ் λ1 e பவர் மைனஸ் λ2 இண்டிபெண்ட் ஆஃப் ஆர்ஏல வெளியில் தூக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற சிக்மாவை இங்கே எழுதிட்டோம். இப்போ எழுதிட்டு n ஃபேக்டோரியல் அப்படிங்கிற டேர்ம் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா டினாமினேட்டரில் வர ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எல்லாமே வந்து நம்ம என்சிஆரோட கனெக்ட் ஆகிற டேர்ம்ஸ். n ஃபேக்டோரியல் மட்டும் மிஸ் ஆகுது. அதனால் ஒரு n ஃபேக்டோரியலில் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒன்று டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதை வெளியில் தூக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறதை உள்ளே போடுறோம். இப்போ வெளியில் இருக்கிற டேர்ம்ஸ் தவிர உள்ள என்ன இருக்குன்னா சிக்மா என்சிஆர், தட் இஸ் n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவலண்ட் என்சிஆர் எழுதிட்டோம். λ1 பவர் ஆர் λ2 பவர் n மைனஸ் ஆர். ஸோ இது டோட்டலாக எதுக்கு ஈக்குவல்னா λ1 ப்ளஸ் λ2வோட பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஹோல் பவர் n. இப்போ வெளியில் இருக்கிற டேர்ம் e பவர் மைனஸ் λ1 ப்ளஸ் λ2 மைனஸ் ஆஃப் λ1 ப்ளஸ் λ2 பை டோட்டலாக n ஃபேக்டோரியல். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா நம்ம பாய்சான் வேரியட்டோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்மில் லாம்டான்னு வர இடத்துல λ1 ப்ளஸ் λ2 இருக்குது. தேர்ஃபோர் திஸ் இஸ் பாய்சான் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர் λ1 ப்ளஸ் λ2. ஸோ நம்ம எழுதிக்கிறத வேர்டிங்ஸில் இங்கே எழுதிக்கிறோம். தட் இஸ் சம் ஆஃப் டூ இண்டிபெண்ட் பாய்சான் வேரியட் வித் λ1 λ2 as parameters. x1 plus x2 is also a Poisson random variable with parameter λ1 plus λ2.
இப்போ அந்த 2 வேரியபிள் ப்ரூஃப் கொடுத்தோம் இல்லையா? திஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எனி ஃபைனைட் n நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பாய்சான் ரேண்டம் வேரியபிள். ஸோ x1, x2 எக்ஸெட்ரா xn வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா n பாய்சான் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் கரஸ்பாண்டிங் பேராமீட்டர்ஸ் வந்து λ1, λ2 எக்ஸெட்ரா λn. ஸோ அதை என்னையும் சம் பண்ணோன்னா அந்த சம்மும் வந்து ஒரு பாய்சான் வேரியபிள், அது கரஸ்பாண்டிங் பேராமீட்டர் வந்து அந்த λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் எக்ஸெட்ரா λn வரைக்கும். Now we are going to use this property to solve this example problem. Problem is find the probability of 5 or more telephone calls arriving in a 9-minute period in a college switchboard if the telephone calls that are received at the rate of 2 every 3 minutes follow a Poisson distribution. இவங்க டோட்டலாக பேசுகிறது டெலிஃபோன் கால்ஸ் அரைவிங் ப்ராசஸ் பற்றி, ஒரு டோட்டலான ஒரு 9-minute பீரியட் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் 5 அல்லது அதுக்கு மேலே கால் வரதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன தான் கொஷின். பட் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 every 3 minute அப்படின்னா ஒரு 3 மினிட்டுக்கு 2 கால் வர மாதிரி தான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மினி சைஸில் இருக்குது. கேட்டிருக்கிறது 9-minute பீரியட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அந்த த்ரீ மினிட்ஸ் 3 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 9 minutes ஆகும் இல்லையா? அதை வந்து நம்ம பார்த்த ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம். ஒவ்வொரு 3 மினிட்டே x1, x2 ரெஸ்பெக்டிவ்லி ஃபஸ்ட்டு 3 வந்து x1, செகண்ட் 3 x2 அப்படி அசைன் பண்ணிப்போம். ஒன்றுக்குமே அவங்க கொடுத்துருக்குற மீன் வேல்யூ வந்து 2 தான். ஸோ அந்த λ1, λ2, λ3 மூணுமே 2 தான். இந்த மூணையும் நம்ம சம் பண்ணி கிடைக்கிற நியூ பாய்சான் ரேண்டம் வேரியபிள் அப்போ ஆப்வியஸ்லி என்னவாக இருக்கும்? கேபிட்டல் X வந்து x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. அதுக்குரிய பேராமீட்டர் ரெஸ்பெக்டிவ் 2, 2, 2 மூன்றுவையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற 6. ஸோ இப்போ இந்த டோட்டல் 9 அப்படிங்கிற அந்த 9-minute டியூரேஷன் இஸ் நத்திங் பட் த சம் ஆஃப் த 3 ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 5 ஆர் மோர் கால்ஸ். 5 ஆர் மோர் கால்ஸுங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு லென்த்தி ஏரியா. அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறத விட காம்ப்ளிமெண்ட்ரி கால்குலேட் பண்ணுறது ஈஸி. ஸோ 1 மைனஸ் ஆஃப் p of x less than 5 ஆர் 1 மைனஸ் p of x less than or equal to 4, தட் இஸ் 1 மைனஸ் ஆஃப் சிக்மான்னு எழுதிக்கிறோம். சிக்மான்ற இந்த ஸ்டெப் வந்து இட் இஸ் யுவர் சாய்ஸ். அப்படி இல்லாமல் டேரெக்டாகவே 0, 1, 2, 3, 4 இந்த எல்லா கேஸையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது p of x equal to 0, 1, 2, 3, 4. ஒன்றுக்கும் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் e power minus lambda lambda power r by r factorial. லாம்டாங்கிறது இந்த கேபிட்டல் X தட் இஸ் சம் ஆஃப் 3 ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து 6. அப்புறம் ஆருங்கிறது 0, 1, 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 0.7149. கொடுத்துருக்க டேட்டா 3 மினிட்க்கு, கேட்டிருக்கிறது 9 மினிட்க்கு. ஸோ நாம் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம்.